உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஓ டாடி டாடி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நல்ல கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமை சொல்லு. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஓ சொல்லுங்க சொல்லுங்க உங்க முழு இருதயத்தோடு. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஆராதனை 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 ஆராதனை. ஓ ஆராதனை ஆராதனை. எபினேசரே எபினேசரே இருவரை. சொல்லுங்க சொல்லுங்க. ஐயா இதுவரையில் உதவினீரே, இதுவரையில் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதனை. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஓ, ஆராதனை ஆராதனை ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா, ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமா. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா, ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமா. உம்மை முழு உள்ளத்தோடு நல்ல 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 ஆராதனை ஆராதனை. விடுதலையோடு விடுதலையோடு கட்டுகள் மறையட்டும், போராட்டங்கள் மறையட்டும். இந்த ஆராதனைக்கு விரோதமாக, குடும்பத்திற்கு விரோதமாக, சபைக்கு விரோதமாக, ஊழியத்துக்கு விரோதமாக எத்தனைக்கிற எல்லா சம்பளத்தின் தொமியாவின் ஆவிகள் ஓ ஆராதிக்க ஆராதிக்க ஆராதிக்க. ஓ சம்பட்டியால் அடித்தாலும் 7 நாட்களை உடையாத எரிகோ கோட்டையை ஓ அவர்கள் 7 நாட்கள் சுற்றி வரும்போது ஓ ஒரு கல்லின் மீது இன்னொரு கல் இல்லாத அளவுக்கு எரிகோ கோட்டையை உடைக்கிற வல்லமை ஆராதனைக்கு உண்டு என்றார். உங்க வாழ்க்கையில காணப்படுகிற மலை போல இருக்கிற பிரச்சனைகள், புயல் போல இருக்கிற பிரச்சனைகள், உங்க வாழ்க்கை படைகளை எத்தனைக்கிற எல்லா காரியத்திலும் இன்றைக்கு ஆராதனை வேளையில தேவன் எல்லாவற்றையும் உடைத்து எறிவாராக. தடைகளை உடைக்கிறவர், பிரச்சனைகளை மாற்றுகிறவர், தடைகளை உடைக்கிற உங்களுக்கு முன்பாக கடந்து செல்கிறார். அவர் கோணலான வழிகளை நேராக்குவார், கரடு முரடான பாதைகளை சமயப்படுத்துவார். நல்லா கையை தட்டி ஆராதனை ஆராதனை ஆராதனை. உங்க வாயை திறந்து ஆராதனை சொல்லுங்க. ஆராதனை ஆராதனை
நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. அதிகாரம் எஸ் எஸ் எஸ். நாம் ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம். நல்ல கையை தட்டி சொல்லுங்க, சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை நம் இயேசு உங்களுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு பெரிய புது பலத்தை கொடுப்பாராக. ஒரு புதிய அபிஷேகம், இழந்து போன எல்லா ஜெப ஆவிகள், இழந்து போன அபிஷேகம், இழந்து போன அந்நிய பாஷை, இழந்து போன ஜெப ஆவிகள் எல்லாம் இந்த ராத்திரி வேளையில ஒரு பெருமாறியாக பின்மாறி அளவாக உங்களுக்குள்ளார நிரப்பட்டு 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 நிரப்பட்டும் எழும்பி பிரகாசிக்கத்தக்கதாக உங்களை தடை பண்ணுகிற எல்லா சத்துருக்களின் ஆவியும் இயேசுவின் நாமத்தினால எல்லாவற்றையும் கடந்து போகட்டும். ஆமென். நடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. நடந்ததை நினைத்து நீங்க சொல்லுங்க, கர்த்தர் புதியான செய்திடுவா, இன்றே நீ காண்பா. இந்த ராத்திரி ஒரு பெரிய விசுவாசத்தோட நாளைக்கு நான் காலை எடுத்து வைக்கும் பொழுது தேவன் எனக்காக ஒரு பெரிய வாசலை திறக்கட்டும், பெரிய காரியத்துல ஒரு பெரிய துவக்கத்தை கொடுக்கட்டும். ஒரு நம்பிக்கையோடு ஆராதிக்க பார்க்கலாம். கர்த்தர் புதியான செய்திடுவா, இன்றே நீ காண்பா, இன்றே நீ காண்பா. கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எல்லா கவலைகள் கண்ணி எல்லாம் சொல்லுங்க, வாய்களை திறந்து வாய்களை திறந்து ஒரு புதிய அபிஷேகத்தோட நல்லா உள்ள கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு பார்த்து கொள்ளுவார், நம் இயேசு உங்கள் துக்கம் சந்தோஷம் உங்கள் துக்கம் கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு
கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் சொல்லுங்க சொல்லுங்க. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே விழுந்தாது சாத்தா, நேசரின் ரத்தம். இத சொல்லுங்க பார்க்கலாம். பாசம சிலுவையில் அழியா பாவத்தை வென்று விட்டார், பாசம சிலுவையில் எனக்காக ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இந்த ராத்திரி வேளையில தேவனுடைய பாதுகாப்புக்கு இல்லாத கோழி தன் குஞ்சுகளை சேர்த்து அணைப்பது போல தேவனுடைய சிலுவையின் கீழே, சிலுவையின் பாதுகாப்பு கீழே ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், கோட்டைக்குள்ளே நான் முடியாத காரியத்துல ஒரு பெரிய ஜெயத்தை கொடுக்கிறாரு. தடையாய் நிற்கிற எல்லா காரியத்திலும் தேவன் ஒரு பெரிய வாசலை திறக்கிறாரு. மங்கி மங்கி எரிகிற திரிய அணையாதவ, நெறிந்து போன நானாலே முடியாதவ, உங்க வாழ்க்கையில இவ்வளவுதான் முடிஞ்சிட்டுன்னு நீங்க நினைச்சிருக்கிற எல்லா காரியத்திலையும் தேவன் ஒரு பெரிய துவக்கத்தை கொடுக்கிறாரு. மற்றவர்கள் உங்களை ஊதி அணைக்கலான்னு நினைக்கிறாங்க, ஆனா பெரிய காட்டையே எழுப்புகிற ஒரு அக்கினி போல, ஒரு பெரிய எழுப்புதலை போற தேவன் இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையில உங்கள் ஒவ்வொருவரையும் கொழுந்து விட்டு எரிய செய்ய வல்லவராக இருக்கிறாரு. கொழுந்து விட்டு எரிய செய்ய வல்லவராக இருக்கிறாரு. இல்ல, நீ முடிக்கப்பட வேண்டியவன் அல்ல, நீ எழுந்து பிரகாசிக்க வேண்டியவன், நீ சாக வேண்டியவன் அல்ல, நீ சாதிக்க வேண்டியவன். நீ தேவனுக்காக இன்னும் அநேக காரியத்தை செய்யணும். இன்னும் நீ சிறு பிள்ளையா நினைச்சிட்டு இருக்காத, இன்னும் நீ சிறுவன் நினைச்சிட்டு இருக்காத. தேவன் ஒரு பெரிய அபிஷேகத்தை, ஒரு பெரிய நோக்கத்தை உன் மேல வச்சிருக்கிறாரு, ஒரு பெரிய திட்டத்தை உன் மேல வச்சிருக்கிறாரு. நீ எழுந்து பிரகாசிக்க வேண்டிய காலம், நீ மற்றவங்களுக்கு உப்பா இருக்க வேண்டிய காலம், நீ மற்றவங்களுக்கு ஒளியா இருக்க வேண்டிய காலம். தேவன் யாருக்கு சொல்றாரோ சரி, கையை தட்டி ரிசீவ் பண்ணிக்கோங்க. தேவன் எனக்காக இந்த வார்த்தைகளை பேசிக்கொண்டு இருக்கிறாரு. எல்லாரும் இந்த ஆராதனை வேலையில நல்லா கையை தட்டி, நல்லா கையை தட்டி, இது இத்தோடு முடிந்து போகிறதல்ல, நீ கொழுந்து விட்டு எரிய போகிற தேவனுக்கு என்று எழுப்ப போகிற கண்களை மூடி கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தில் கண்களை மூடி முடிந்து போக வேண்டியவன் அல்ல, உன்னை கொண்டுதான் ஆண்டவர் தூங்க போகிறார். சொல்லுவாங்கல்ல, சில வேலையெல்லாம் பாக்கி இருக்கு, உன்னை வச்சுதான் முடிக்கணும். உலகத்துல சொல்லுவாங்க, உனக்காக ஒரு தனிய வேலை வச்சிருக்கேன். எல்லாரும் ஓடுற மாதிரியான ஓட்டம் இல்ல, ஒரு விசேஷித்த ஓட்டம், தனித்துவமான ஓட்டம். அந்த ஓட்டம் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். அந்த ஓட்டத்துக்கு கொஞ்சம் ஃபிட்னஸ் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நிறைய தியாகங்கள் செய்யற மாதிரி தான் இருக்கும். நிறைய இழப்புகள் கூட வரலாம். ஆனா விசேஷமான ஓட்டம். ஆனா அந்த ஓட்டத்துக்கு ஓடுவதற்காக தான் அவர் தெரிந்து கொண்ட பாத்திரம். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அடிக்கடி யோசிச்சு பார்க்கறது உண்டு. என்ன தெரியுமா, அப்படியே நம்ம எல்லாம் முழங்கால் படிக்கிறோமா, அப்படியே முழங்கால் படிட்டு, நம்ம எல்லாம் முழங்கால் படிட்டு தேவனுடைய சமூகத்தில் எல்லாம் முழங்கால் படிக்கலாமா? சில வார்த்தைகள் உந்தப்படும் பொழுது அடிக்கடி சொல்லுவேன், ஆமென்னு சொல்லிட்டா அது உங்களுக்கு ஆசீர்வாதம், சொல்லலைன்னா சொல்றவங்களுக்கு ஆசீர்வாதம், யாருமே சொல்லலை அப்படின்னா பேசுற எனக்கு ஆசீர்வாதம். நான் அடிக்கடி யோசிச்சு பார்ப்பேன், ஆண்டவரே, மோசே 40 வருஷம் பார்வோன் அரண்மனையில் வாழும்போது
இப்படி இருந்தான். ஆனா இதை நம்ம யோசிச்சு பார்த்திருப்போமான்னு தெரியாது. அவள் தாய் நாணல் பெட்டியில செய்து அவனை அப்படியே நதியோரத்துல விடுறா. கவனிச்சு பாருங்க, படிச்சு பாருங்க, புரியும். எங்கேயோ போக வேண்டியது தண்ணியில எங்க வேணாலும் அடிச்சுட்டு போயிருக்கலாம், எங்க வேணாலும் அந்த நாணல் பெட்டி போய் சொருகி இருக்கலாம், எப்படி வேணாலும் அந்த நாணல் பெட்டி அந்த காற்றின் வேகத்துல தண்ணியின் வேகத்துல கமிழ்ந்து அந்த குழந்தை மரித்து போயிருக்கலாம். சரிங்க, எல்லாம் சரிங்க. எங்கேயோ போயிருக்க வேண்டியதானே, ஏங்க அவ கையில போய் மாட்டுச்சு? ஏங்க ராஜஸ்திரி கையில போய் மாட்டுச்சு? அப்படின்னா எங்க சேர்க்கணும், எங்க உன்னை பயன்படுத்தணும், எங்க உன்னை வளர வைக்கணும்னு தாய் கூட மறந்துடலாம். ஆனா உங்களை உருவாக்குன தேவனுக்கு தெரியும் எந்த வழியா போகணும். நான் நினைச்சு ஏதோ ஒரு இடத்துல அந்த நாணல் பட்டி அப்படியே போகிறது, ஏதோ ஒரு இடத்துல போய் சொருகி இருக்கலாம். இன்னைக்கு பாருங்க, நியூஸ் பேப்பர்லாம் பார்க்குறோம், ஆற்றில் தவறி விழுந்தவங்க மரிச்சிட்டாங்க. அவர்கள் பிணத்தை 3 நாட்களாக தேடிக்கொண்டு இருக்கிறோம், 1 வாரமா தேடிட்டு இருக்கிறோம். அப்புறமேட்டு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் சொல்லுங்க, பாறைக்கு இடுக்குல போய் மாட்டிடுச்சுன்னு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அந்த நாணல் பெட்டி எப்படி வேணாலும் கவுந்திருக்கலாம், எங்கேயாவது போய் மாட்டி இருக்கலாம், இல்ல அந்த குழந்தை ஏதாவது ஆட்டும் பொழுது அது தண்ணிக்குள்ளார விழுந்து போய் மரித்து போயிருக்கலாம். உன்னை கொண்டு பெரிய திட்டத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாருன்னா, எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை பாதங்கள் வந்தாலும், எத்தனை தண்ணீர்கள் வந்தாலும், அதனாலதான் கரங்களை தட்டுற உங்களை பார்த்து நான் சொல்றேன், ஓ தண்ணீர்கள் வந்தாலும் தீயே வந்தாலும் மனுஷர் எங்கள் தலையின் மீது ஏறி போக பண்ணினி. நாங்கள் தண்ணீரையும் தீயும் கலந்து வந்தோம், ஆனால் எங்களை வளர்ச்சியான இடத்துல கொண்டு வந்து சேர்க்கல, செழிப்பான இடத்துல கொண்டு வந்து சேர்த்திருக்கிறீங்க. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அது படிக்கும்போது, அது அப்படியே தியானிக்கும் போது கையெல்லாம் நடுக்க ஆரம்பிச்சிருச்சு. எவ்வளவு நல்ல தகப்பனப்பா, எவ்வளவு நல்ல தகப்பனப்பா. எத்தனையோ ஆபத்திலிருந்து எங்களை பாதுகாத்தீங்களே, எத்தனையோ பிரச்சனையிலிருந்து எங்களை பாதுகாத்தீங்களே, எவ்வளோ போராட்டத்திலிருந்து. நான் அடிக்கடி சொல்லுவேன், பிசாசு கருவிலே கருவறுக்கலாம் நினைச்சானே, ஆனா இன்னைக்கும் அந்த கருவை அப்படியே வளர விட்டு அழகாக அந்த தாவீது எழுதியிருப்பாரு, என்னுடைய கருவை உம்முடைய கண்கள் கண்டது டாடி. அவர் அப்படியே நான் வளருவதை, நான் உயர்வதை, அப்படியே என்னை தாங்குவதை, என்னை உயர்த்துவதை, ஓ அவர் இந்த உலக தோற்றத்துக்கு உண்பாகவே என்னை உருவாக்கி மகிழ்ந்திருக்கிறார்னு நினைக்க 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 நான் விசேஷமானவனாக என்னை உருவாக்கி இருக்கிறீங்க, என்னை விசேஷமானவளாக என்னை உருவாக்கி இருக்கிறீங்கப்பா. 40 வருஷம் வில்வித்த அது இது ஞானம் பயங்கரமா இருக்கு. ஆனா அப்படியே திருப்பி பார்த்தா 40 வருஷம் இருண்ட வாழ்க்கை, வனாந்திர வாழ்க்கை, ஆடு மிதிக்கிற வாழ்க்கை. என் தரிசனம் எங்க, என் காரியம் எங்க? ஏன் ஆண்டவரே, நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வி, ஏன் ஆண்டவரே என்ன சின்ன வயசுல என்ன கொண்டு இருக்கலாமே, சின்ன வயசுல என்ன அழிச்சிருக்கலாமே, ஏன் ஆண்டவரே 40 வருஷம் அரண்மனையில வச்சு ராஜா மாதிரி என்ன வச்சுட்டு இப்ப ஆட்டுக்கு பின்னாடி கூஜா தூக்குற மாதிரி நிலைமையில என்ன கொண்டு வந்து வச்சுட்டீங்களேப்பா. அவன் சொல்றான், நான் திக்கு நாவும் மந்த நாவுமா இருக்கிறேனே, என்னால பேசக்கூட முடியாது. 40 வருஷம் இப்படியே என் வாழ்க்கை போயிட்டு என்ன நீங்க பயன்படுத்தணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா என்ன அரண்மனையிலே பயன்படுத்தி இருக்கலாமே, ஏன் ஆண்டவரை வனாந்திரத்துல கொண்டு வந்து விட்டீங்க? எனக்கு எங்க போறதுன்னே தெரியல, எங்க போய் பார்க்கிறது? நான் மேய்ச்சது எல்லாம் ஆடு மாடுகள். என்ன கொண்டா நான் பேச தெரியாது, மற்றவர்கள் பார்வையில் நான் கொலைகாரன், மற்றவர்கள் பார்வையில் நான் வயது மூழ்ந்தவன், என் வயசு இப்போவே 80 வயசு ஆயிட்டு, மற்றவங்க பார்வையில் என்னை கொண்டு போய் நிப்பாட்டிங்க அப்படின்னா என்ன கொலைகாரன்னு சொல்லுவாங்க. இப்ப பேச கூட வர மாட்டேங்குது, நாக்கெல்லாம் சுருண்டு போயிடுச்சு. என்ன கொண்டா தேவன் ஒரு பெரிய திட்டத்தை
கருவிலே வச்சிருக்கிறார் அப்படின்னா எந்த சூழ்நிலை வந்தாலும் எந்த காரியம் வந்தாலும் உங்களை உயர்த்தணும், உங்க மூலியமா தான் ஒரு காரியத்தை செய்யணும்னு அவர் திட்டம் பண்ணி வைத்திருந்தார் அப்படின்னா அவர் உங்களை கொண்டு தான் செய்வார். அது எத்தனை வருஷம் ஆனாலும் எத்தனை மாதங்கள் ஆனாலும் உங்களை பயன்படுத்தி உங்களை உடைச்சு உருவாக்கி உங்களை கொண்டு தான் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார்னா அது உங்களை கொண்டு மாத்திரம்தான் செய்ய அவர் இன்றைக்கு உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். அடே கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தில் தீக்காய் போல் கசக்கும் என் வாழ்க்கையை உன் பாச கையில் தொட்டு என்று தொடருமே. கட்டிப்பிடித்தேனும் என் பாதம் கத்தாய் என் கதறலை கேளும். கட்டிப்பிடித்தேனும் என் பாதம் கத்தாய் என் கதறலை கேளும். தொடணுமே என்னை தொடணுமே, தொடணுமே என்னை தொடருமே. கரங்களை உயர்த்தி சொல்லுமா, தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, நீ தொட்டால் போதும் எந்த மாறுமே. தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே, மாறுமே ஐயா. நீங்க தொட்டாதான் அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அற்புதம் செய்யப்பா எங்க வாழ்க்கையில உம்மை தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில உம்மை தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா, உம்மை தான் நம்பியிருக்கிறோம், உம்மையின்றி யாரும் இல்லையப்பா. சொல்லுங்க சொல்லுங்க, உம்மை தான் நம்பியிருக்கிறோம், உம்மையின்றி யாரும் இல்லையப்பா. நிந்தையும் அவமானமும் சாகித்து கொண்டு சட்டிலே வந்து நிற்கிறோம். சொல்லுங்கள, நிந்தையும் அவமானமும் சாகித்து கொண்டு சட்டை நிழலிலே வந்து நிற்கிறோம். நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் ஓடடி, நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம், உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். இப்ப சொல்லுங்க கரங்களை உயர்த்தி, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில உம்மை தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. உம்மை தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நீங்க தான்ப்பா எங்களுக்கு, உம்மை மாத்திரம் தான் நம்பி இருக்கிறோம். உம்மை நம்பி இருக்கிற யாரையும் நீ வெட்கப்படுத்த மாட்டீர் என்று நாங்கள் வார்த்தையில வாசிக்கிறோம்ப்பா. உம்மை மாத்திரமே நம்பி வந்திருக்கிறோம்ப்பா. மனுஷனை நம்பல, சூழ்நிலையை நம்பல, காலத்தை நம்பல, காலத்தை மாற்றுகிறவரை நம்புறோம், சூழ்நிலையை மாற்றுகிறவரை நம்புறோம் ஆண்டவரை. மனிதனை நம்பல, மனிதரை படைத்தவரை நம்புறோம் ஆண்டவரை. அண்ட சராசரங்களை நாங்கள் நம்பல, இந்த உலகத்தையே ஆள்கிறவனா நாங்கள் நம்புறோம் ஆண்டவரை. எங்க நம்பிக்கை எல்லாம் உமக்கு தான்ப்பா, எங்கள் ஆராதனை எல்லாம் உமக்கு தான் ஆண்டவரே. இம்மட்டுமாய் நடத்தின தேவன் இனிமேலும் நடத்த வல்லவராக இருக்கிறேன் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம்.
வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய பிரசன்னத்தில் நிரப்புவீராக. தாழ்த்து விரும்புகிறோம் சோங்கள் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் அமர்ந்து கொள்வோம். தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இங்கே வந்திருக்கிற யாவரையும் நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த இரவு ஜெபத்தை கர்த்தருடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. தொடர்ந்து நாம் இந்த எழுப்புதல் வாலிபர்கள் கூடுகைக்காக ஜனவரி மாதம் 2